நம்ம ஃபார்மர் டு கஸ்டமருக்கு போய் சேர்த்துறது தான் இங்கே பிரச்சனை இருக்குது. இதுதான் இது ஒன்று கரெக்ட் பண்ணிட்டோன்னா ஆர்கானிக் ஃபார்மிங் சூப்பராக டெவலப் பண்ணலாம். விளைஞ்சு கொடுங்க, நாங்கள் மார்க்கெட் பண்ணுறோம் அப்படின்னு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டே வந்து கேட்டுகிட்டு இருக்கிறாங்க. This is Bala Saraswathi. உங்கள் எல்லாரையுமே ஃப்ரீடம் ஃபார்மிங் தமிழ் யூடியூப் சேனலுக்கு நான் வரவேற்கிறேன். யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களோ, இந்த சேனல் பார்த்துட்ருக்கீங்களோ, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்மளுடைய ஆர்கானிக் ஃபார்மர் இயற்கையான விவசாயம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, ஆர்கானிக் மென்யூர் அது கூட பண்ணுறாரு. அண்ட் அதன் மூலயமா அவர் நல்லாவே சம்பாதிச்சுட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அவரை பற்றியான சில விஷயங்களை வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், என் பேர் நாராயண ரெட்டி. அப்பா பேர் பெத்தபில்லா ரெட்டி. அல்ஸ்பள்ளி வில்லேஜ், தேவர்பள்ளி போஸ்ட், ஒசூர் தாலுக்கா, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. நம்ம ஏரியா கர்நாடகா பார்டரில் இருக்குது. இங்கே நேச்சுரல் ஃபார்மிங் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதுக்கு முதல்ல என்ன எனக்கு ஒரு குருவானா எங்கள் தாத்தா தான். எங்கள் தாத்தா ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மாடு, ஆடு, கோழி இதெல்லாம். அந்த மாட்டு சாணம் எடுத்துகிட்டு போய் எப்படி உரம் பண்ணுறது, அந்த உரம் கொண்டு போய் எப்படி நிலத்துக்கு கொடுக்குறது, நிலத்தில் எப்படி நம்ம விதவிதமான கிராப் போட்டு நல்லா கெமிக்கல் பாய்சன் இல்லாமல் எப்படி வெளியிடுதுன்னு கற்றுக்கினது எங்கள் தாத்தா தான். அப்புறமேல் அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த சுபாஷ் பாலேக்கர் ZBNFன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தார். அது எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சி போச்சு. அது அப்படியே கண்டினியூ பண்ணி கம்ப்ளீட் கோவாதிரத்து விவசாயம் நம்மளது. டோட்டல் எது வேணுமுன்னா வெளியலாம். ஏன்னா இப்போ பாலியோ ஸ்கூலில் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ண முடியாதுன்றாங்க. ஆனால் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். முதல்ல என்ன ஆர்கானிக் ஃபார்மிங்கோட அர்த்தம் என்னென்னா, சாயில் ஹெல்த்தியாக பண்ணணும். ஆர்கானிக் கார்பன் நல்லா டெவலப் பண்ணிட்டேன்னா என்ன கிராப் வேணுமுன்னா எடுக்கலாம். ஹைப்ரிட் எடுக்கலாம், நாட்டி எடுக்கலாம். சில பேர் நாட்டி மட்டும் தான் பண்ண முடியும், ஹைப்ரிட் பண்ண முடியாதுன்றாங்க. ஆனால் இப்போ 100% நான் பண்ணியிருக்கிறேன். இந்த கலர் கேப்சிகம், ரிஜ்வான், அது ஆக்சுவலி பியூர் ஹைப்ரிட் தான். அது நான் 100% நேச்சுரல் ஃபார்மிங்கில் ப்ரொடக்ஷன் பண்ணி 2 கிராப் எடுத்திருக்கிறேன். சூப்பராக வந்துட்டு இருக்கு. நம்மளுடைய ஃபார்மர் யாருன்னு நம்ம பார்த்தோம். இப்போ அவர் எப்படிப்பட்ட கிராப்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எது வேணுமானாலும் விளையலாம் மேடம். க்ரீன் ஹவுஸில் க்ரீன்ஸு விளையலாம், எக்ஸாஸ்டிக் ஐட்டம்ஸு, லெட்யூஸ் விளையலாம். சம்மர் விட்டுட்டு மற்ற ரெயின் சீசன், வின்டர் சீசனில் ஊட்டியில் ஒரு இதெல்லாம் இங்கே விளையலாம். மேக்ஸிமம் 70-80% சூப்பராக வந்துட்டு இருக்குது. நான் லெட்யூஸ் எல்லாம் விளைஞ்சிருக்கிறேன். க்ரீன்ஸ் இப்போது பயங்கரமான டிமாண்ட் இருக்குது. ஏன்னா நேச்சுரல் ஃபார்மிங்கில் விளையிறது ரொம்ப மெடிசனல் வேல்யூஸோடு இருக்குது. அதனால தான் எல்லாம் விரும்பி சாப்பிட்றாங்க. நான் இதுக்கு முன்னே 6 ஏக்கரில் க்ரீன்ஸ் போட்டு மந்த்லி 1 lakh மேலே சம்பாதிச்சுட்டு இருந்தேன். எப்படின்னா, பெங்களூரில் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் ஒரு பஞ்ச் 250 கிராம், ஒரு பஞ்ச் 30 rupees. அதே ஒரு கம்பெனிக்கு கொடுத்துட்டு இருந்தேன். அவங்க 20 rupees தான் நமக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க கொண்டு போய் அந்த கஸ்டமர் கொடுக்கும்போது 40 rupees கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் டைரெக்டாக போய் 30 ரூபாய்க்கு கொடுக்கும்போது அவங்க விரும்பி விரும்பி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதனால தான் மாத்ருபூமி நேச்சுரல் ஃபார்மில் எது வாங்கினாலும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணிவிட்டு 20-30 பஞ்சுக்கெல்லாம் பெங்களூர்லேருந்து காரில் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு நான் கொடுத்துட்டு இருந்தேன். அதனால தான் நம்ம ஃபார்மில் எது வேணுமென்னா வெளியலாம். வெஜிடேபிள்ஸ், ஆல் வெஜிடேபிள்ஸ், எக்ஸாஸ்டிக் வெஜிடேபிள்ஸ், இங்கிலீஷ் வெஜிடேபிள்ஸ், ப்ரொக்கோலி, காலிஃப்ளவர், ஜுக்கினி, இந்த மாதிரி எல்லாமே வெளியலாம். இப்போ ப்ரெசென்ட்டுக்கு எதுவும் இல்லை, எல்லாம் சாயில் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். கலர் கேப்சிகமும் பிளான்டேஷனும் போட்டிருக்கிறோம். இன்னும் அது பிளான்டேஷன் பண்ணுறதுக்கு இன்னும் 20-25 days ஆகும். அப்புறம் இன்னொரு ஃபீல்டில் பீன்ஸ் போட போகிறோம். இன்னொரு ஃபீல்டில் ஒசூரில் இந்த உழவர் சந்தையில் ஈவினிங் மார்க்கெட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாமா. அதனால தான் அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க, நீங்கள் விளைஞ்சு கொடுங்க, நாங்கள் மார்க்கெட் பண்ணுறோம் அப்படின்னு இந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டே கேட்டுட்டு இருக்கிறாங்க. பார்ப்போம், அது பார்த்து பண்ணலாம்னு இருக்கிறோம் மேடம். விவசாயத்தில் ஒரு ப்ராப்பரான டிஸ்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக இருக்கணும். நம்மளுடைய ஃபார்மர் அவருடைய ப்ராடக்ட்ஸை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு வாங்க அதையுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ரெசென்ட்டுக்கு சில பேர் அவங்க இந்த பெங்களூரில், ஒசூரில் இந்த ஆர்கானிக் மார்க்கெட்டு, ஆர்கானிக் சந்தைன்னு ஒன்று நடக்குது. அவங்க வாங்கிட்டு போய் அவங்க விற்கிறாங்க. நான் டைரெக்டாக போய் விற்க முடியல. ஏன்னா எங்கள் மாடு, இங்கே வேலை ஜாஸ்தி இருக்கிறதுனால நான் போய் அங்கே விற்க முடியல. நிறைய பேருக்கு நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஏன்னா என்ன மாதிரி அவங்க ஒரு ஃபார்மர்ஸ் தான். அவங்கள்கிட்ட இருக்கிறது, நம்மள்கிட்ட இருக்கிறது, நம்ம குரூப்பு ஒன்று இருக்குது.
எல்லாம் வாங்கிட்டு போய் அவங்க குடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆன்லைன் மார்க்கெட்லாம் குடுத்துட்டு இருக்கிறாங்க. சில கம்பெனிக்காரங்க வந்து இங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. பெங்களூர் இந்த HSR லேஅவுட்லேருந்து வந்து இங்க எடுத்துட்டு போறாங்க. ஒரு ஆட்டோவ அனுப்பி. இந்த மாதிரி போயிட்டு இருக்கு மேடம். பொதுவாவே நம்ம வந்து கிராப்ஸ பல்க்கா டிஸ்ட்ரிபியூட் பண்றோம்னா, ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூஷன தான் வந்து சூஸ் பண்ணுவோம். ஸோ இப்படிப்பட்ட ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூஷன் நம்மளுடைய ஃபார்மர் ட்ரை பண்ணியிருக்காரா? வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்ல மேடம். இங்க லோக்கல்ல வெஜிடபிள்ஸ் மார்க்கெட்ல நார்மல் வெஜிடபிள்ஸ் மாதிரியே நான் குடுத்துட்டு இருக்கோம். விளையிறது வந்து பியூர் நேச்சுரல் ஃபார்மிங். ஆனா விக்கிறது வந்து இந்த இனார்கானிக், ஆர்கானிக் எல்லாம் சேர்ந்து விக்கிற மாதிரி நாங்க குடுத்துட்டு இருக்கிறோம். அதுல வந்து நம்மளுக்கு பலன் இல்ல. அவ்வளவு. நம்மளுடைய ஃபார்மர் பார்த்தீங்கன்னா, அவருடைய விவசாய நிலத்தில கோல்டு ஸ்டோரேஜ் வச்சிருக்காரு. ஸோ இந்த கோல்டு ஸ்டோரேஜ் வந்து எதனால வச்சிருக்காரு? அவருடைய கிராப்ஸ்க்கு வந்து அது பயனுள்ளதா இருக்கா? எப்படிப்பட்ட கிராப்ஸ்லாம் வந்து கோல்டு ஸ்டோரேஜ்ல வைக்கலாம், வைக்கக்கூடாது? இந்த மாதிரி நெறைய தகவல்கள் வாங்க நம்மளோட மென்டர் நம்மளுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. கேரட், பீட்ரூட்டு இப்போ சில கிரீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப நாள் வைக்க முடியாது அதெல்லாம். ஃப்ளவர்ஸ் மட்டும் ரொம்ப நாள் வைக்கலாம். இப்போ இந்த பனானா வந்து அந்த பழம் அந்த கெமிக்கல் இல்லாம நேச்சுரலா ராப்பிங் பண்றதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது எவ்வளோ டெம்பரேச்சர்ல எத்தன நாள் வைக்கணும் அது டீட்டெயில்ஸ் மட்டும் நமக்கு தெரியல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இந்த இது இருக்கு பாருங்க டர்னல் ஹவுஸ். டர்னல் ஹவுஸ போட்டு இந்த அஸ்வகந்தா, இந்த மெடிசினல் பிளான்ட் எல்லாம் போட்டு, அதெல்லாம் ட்ரை பண்ணி, பவுடர் பண்ணி, வேல்யூ அடிஷன் பண்ணி, இப்போ குடுத்துட்டு இருக்காங்க. எங்க குரூப்ல இருக்கிறவங்க. இப்போ வாங்க மெயின் டாபிக்கு வரலாம். இவருடைய ஸ்பெஷாலிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் மென்யூர் வந்து தயாரிக்கிறது தான். ஸோ அந்த ஆர்கானிக் மென்யூர் தயாரிக்கிறதுக்கு என்ன மாதிரி ப்ராசஸ்லாம் வந்து இருக்கு? என்ன மாதிரி இன்கிரீடியன்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்றாரு? வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆர்கானிக் மெனூர் பண்றது அது ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா நானு யூனிவர்சிட்டில போய் கத்துக்கிட்டு வந்து, நான் பண்ணிட்டு இருக்கிறேன். எல்லா விவசாயிகளுக்கும் நான் ட்ரெய்னிங் குடுத்துட்டு இருக்கிறேன். அது எப்படின்னா, உரம் வந்து நல்லா மக்கணும். நல்லா மக்னா தான் அது வரும். இப்ப எல்லாம் மேக்ஸிமம் நெறைய விவசாயிங்களுக்கு வந்து அந்த இதே தெரியாம, மக்காத உரம் கொண்டு போய் போடுறாங்க. அது சாயில்ல மக்கும்போது நெறைய வேஸ்ட் ஆகும். கிராப்பு டேமேஜ் ஆகும். டிசீஸ் வரும். அதனால தான் மக்குன உரம் போடணும். அந்த மக்கு வைக்கிறதுக்கு எப்படின்னா 75 டிகிரி ஒரு 70, 80 டேஸ் மக்கு வைக்கணும். மக்கு வச்ச உரத்தினை அப்புறமேல் என்ரிச்டு பண்ணணும். என்ரிச்டு பண்ணுறது எப்படின்னா, இப்போ ஒரு செடிக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் வந்து சுமார் 16 நியூட்ரியன்ஸ் தேவைப்படும். அதில ஒரு 12 நியூட்ரியன்ஸ் நம்ம குடுக்கணும். என்னென்னன்னா NPK நைட்ரோஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ் அது நெறைய தேவைப்படும். அது குடுக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து மேக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் கால்சியமும், மெக்னீசியமும், சல்பர். அதுக்கு அடுத்தது மைக்ரோ நியூட்ரியன்ட் மாலிப்டினமும், மேங்கனீஸு, ஜிங்க்கு, போரானும், ஐரன், காப்பர். இதெல்லாம் கம்பல்சரி இருக்கணும். அதனால தான் இதெல்லாம் அந்த கவுண்ட்ஸ்ன்னு உ நெறைய மல்டிப்ளை பண்ணும். இந்த இந்த மேனூர்ல வந்து அந்த நியூட்ரியன்ட் கவுண்ட்ஸ்ன்னு நம்ம நெறைய மல்டிப்ளை பண்ணா தான் கம்மியா உரம் போட்டா கிராப் நல்லா எடுக்கும். நல்ல கிராப் பம்பர் கிராப் எடுக்க முடியும். அதனால தான் அதுக்கு இந்த பயோ ஃபெர்டிலைசர்ஸ் நைட்ரோஜன் அஜோஸ்பரிலம், பாஸ்போபாக்டீரியா, பொட்டாஸ் மொபைலைசிங் பாக்டீரியா இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட்க்கெல்லாம் வந்து வேம், இந்த சீவீட் ஜெல், யூமிக் இதெல்லாம் நம்ம அந்த கம்ப்ளீட் பயோ பாக்டீரியா தான். இது போட்டு மல்டிப்ளை பண்ணி அந்த கவுண்ட்ஸ் கொஞ்சம் அதிகப்படுத்தி நானும் குடுத்துட்டு இருக்கிறேன். இது சூப்பரா வேலை செஞ்சுட்டு இருக்கு. லேப் டெஸ்டிங் பண்ணி பிஹெச், இசி எல்லாம் பர்ஃபெக்ட்டா செக் பண்ணி தான் நான் விவசாயிகளுக்கு குடுத்துட்டு இருக்கிறேன். இதுவரைக்கும் நான் 4 வருஷமா 5 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். 4 5 வருஷமா போகுது. இன்னும் 2 மந்த் போனா. ஆனா இதுவரைக்கும் எந்த விவசாயி உங்க உரம் நல்லா இல்லன்னு சொன்னதே கிடையாது. வாங்குனவங்க அந்த கிராப் பார்த்துட்டு சூப்பரா வருதுன்னு சொல்லிட்டு மத்தவங்களுக்கு சொல்லி, இந்த மாரி தான் மார்க்கெட்டிங் போயிட்டு இருக்கு. நான் தனியா போய் யாருக்கும் எதுவுமே சொல்லாம மார்க்கெட்டிங் போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு. ஒன்லி தேசி கவ் கோசேல 200 கவ்ஸ் இருக்கு. அங்க நாங்க வாங்கிட்டு வர்றோம். அங்க வாங்கிட்டு வந்து உரம் பண்ணிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட ஆர்கானிக் மென்யூருக்கு எவ்வளவு டிமாண்ட் இருக்குன்னு வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டிமாண்ட் சூப்பரா இருக்கு மேடம். இதுக்கு இன்னும் ஆன்லைன்ல மார்க்கெட்டிங் பண்ணா பயங்கரமா பண்ணலாம். ஏன்னா இப்போ எல்லா கம்ப்ளீட் பாய்சன் கெமிக்கல்ஸ், பாய்சன்ஸ் வெஜிடபிள்ஸ் மார்க்கெட்ல கிடைக்கும். அதனால தான் சிட்டில சில ஹெல்த் ப்ராப்ளம் வந்தவங்கலாம் டாக்டர்ஸே சொல்லுவாங்க. இந்த பியூர் ஆர்கானிக்ல வெளியது எல்லாமே சாப்பிடுங்க ஹெல்த் நல்லா இருக்கும் அப்படின்னு. அதனால தான் டெர்ரஸ் கார்டன், அப்புறம் கார்டனிங் அவங்களே சொந்தமா விவசாயம் வந்து ஒரு ஒரு வீட்டு பக்கத்துல செஞ்சுட்டு அவங்க வீட்டுக்கு தேவையானது விளைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த ஆர்கானிக் இன்புட்ஸ், உரம் இதெல்லாம் எங்கே கிடைக்குது, எப்படி செய்யணும் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது.
இந்த கஷாயங்கள், இந்த உரங்கள் இதெல்லாம் நம்ம ஆன்லைன் மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணா அவங்களுக்கே நல்லா இருக்கும். நமக்கே நல்ல மார்க்கெட். விவசாயிங்களுக்கு நல்ல மார்க்கெட் கிடைக்கும். செய்றவங்களுக்கு ஈஸியா அவங்களுக்கு ஆமாம். சில பேர் வந்து கேட்டுட்டு வாங்கிட்டு போறாங்க. ஒசூர்லேருந்து, சில பெங்களூர்லேருந்து ஒரு ஆள் வாங்கிட்டு போய் நெறைய பேருக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த மாரி. ஆனா நான் டைரக்ட்டா அ இந்த கஸ்டமர்ஸ்க்கு இன்னும் கம்மி தான் குடுக்குறது. ஃபியூச்சர்ல வந்து ஆன்லைன் மார்க்கெட்டிங் பண்ணலான்னு இருக்கிறோம். அதுக்கெல்லாம் சப்போர்ட் கிடைச்சா கண்டிப்பா பண்ணலாம். இருக்கு. ஒரு விவசாயியா எவ்வளவு லாபம் பார்க்கலாம் இந்த ஒரு ஆர்கானிக் மென்யூர் மூலமா? ஓரளவு பரவால்ல. மந்த்லி 1,00,000 1 1/2 இன்னும் இப்பதான் கொஞ்சம் இன்னும் டெவலப் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த வெர்மி கம்போஸ்ட் வந்து டெய்லி பெர் டே 500 கேஜி தான் நம்மோட கெப்பாசிட்டி புரொடக்ஷனு. இது ஒரு 1000 கிலோ அப்படின்னா ஒரு டன்னுக்கு பண்ணணும்னு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு 6 மாசத்துல பண்ணிருவோம். 1 டன் பண்ணா டெய்லி ஒரு ₹5,000 நமக்கு கிடைக்கும் மேடம். எல்லா விவசாயத்திலயும், எல்லா பிசினஸ்லயும் கண்டிப்பா சேலஞ்சஸ் இருக்கும். இவர் பண்ற இந்த ஒரு விவசாயத்துல எப்படிப்பட்ட சேலஞ்சஸ்லாம் வந்து இருக்கு? அதாவது ஆர்கானிக் மேன்யூர் தயாரிக்கிறதாகட்டும், செல் பண்றதாகட்டும், இல்ல அவருடைய விவசாயம் பற்றி ஆகட்டும், எப்படிப்பட்ட சேலஞ்சஸ் இருக்குன்னு நம்மளுடைய மென்டர் நம்பருக்கு ஷேர் பண்ண போறாரு. ஐயோ! நெறைய பண்ணியிருக்கேன் மேடம். ஃபர்ஸ்ட்லாம் ஏதோ பைத்தியக்கார மாதிரி ஏதேதோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஃபேமிலில நெறைய ஆப்போசிட் பண்ணாங்க. எல்லாம் பணம் சம்பாதிக்கிற விவசாயம் பண்ணா, நீங்க எல்லாம் ரிசர்ச் அது இது பண்ணி நெறைய நஷ்டம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நெறையா ஆப்போசிட் பண்ணாங்க. அதனால கூட நான் விடல. நானும் ஒரு சங்கல்பம் பண்ணியிருந்தேன். நம்ம இந்த நேச்சர்ல சேர்ந்து வாழணும். இந்த நேச்சர்ன்னு நம்ம காப்பாத்தணும். அதனால தான் நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த நேச்சருக்கு, இந்த சாயலுக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாது. நம்ம கையில ஆனது வரைக்கும் நல்லதே பண்ணணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணேன். அப்புறம் நானு இந்த கத்துக்கின இந்த ஒரு இது நெறைய பேருக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1000 பேருக்கு மாத்தணும்னு ஒரு திட்டம் வச்சிருந்தேன். ஆனா இதுவரைக்கும் ஒரு 3000 பேருக்கு மேல நான் சொல்லிக் குடுத்துருக்கிறேன். எனக்கிட்ட கத்துக்கிட்டு போய் பெரிய பெரிய ப லார்ஜ் ஸ்கேல்ல 10 ஏக்கர், 20 ஏக்கர் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறவங்க. சூப்பரா பண்றாங்க. இப்ப நமக்கு அரிசி, சில ஜாகரி இதெல்லாம் அவங்களே சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. நெறையா பேருக்கு சொல்லி தமிழ்நாட்ல நெறைய நமக்கு கான்டாக்ட் இருக்கு. இந்த சைனா லிங்க் மாதிரி. அ இப்போ அது இல்லாம இந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஹார்ட்டிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர் அவங்க ஆத்மா ஸ்கீம் ஒண்ணு இருக்கு. அவங்க வந்து எல்லா விவசாயிகளும் கூட்டி பஸ்ஸா வருவாங்க. வந்து நம்மகிட்ட ட்ரெய்னிங் எடுத்துட்டு போவாங்க. இது இல்லாம கர்நாடகால ராய்ச்சூர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலேருந்து 150 புரொஃபசர்ஸ் வந்தாங்க. அப்புறம் சிவமொகா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலேருந்து 50 பேர் புரொஃபசர்ஸ் வந்தாங்க. 200 பேருக்கு ஒரு நாள் ஃபுல்லா நான் ட்ரெய்னிங் குடுத்தேன். அப்புறம் நான் கேட்டேன், "என்னங்க சார் நீங்க எல்லாம் அக்ரி பிஹெச்டி பட்டா வாங்கினவங்க. நான் சின்ன ஒரு விவசாயி. 9த் தான் படிச்சிருக்கிறேன். எனக்கு கேட்டேன், உங்களுக்கு என்ன சார் அவ்வளோ விஷயம்?" என் காலேஜில ஆர்கானிக் ஃபார்மிங் ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். எங்களுக்கெல்லாம் மேக்ஸிமமும் அந்த தியரிக்கல் நாலேட்ஜ் மட்டும் தான் இருக்கு. இந்த பிராக்டிகல் நாலேட்ஜ் இல்லன்னா, அவங்களுக்கு நாங்க எப்படி சொல்லிக் குடுக்குறது? எப்படி அவங்களுக்கு அந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு இது கரெக்ட்டா அவங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும்னா, பிராக்டிகல் நாலேட்ஜ் வேணும். உங்க பேர் தமிழ்நாட்ல அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டில சொன்னாங்க, சென்னையில. அதனால தான் சார் வந்தோம் அப்படின்னாங்க. சரி, இந்த மாரி நெறைய போயிட்டு மேக்ஸிமம் 10 வருஷம் மேல பண்ணிட்டு இருக்கிறதுனால, நான் ரொம்ப சீனியர் ஆயிருக்கிறேன். இப்போ அவார்டு கூட தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டேட் அவார்டு குடுக்கறதுக்கு எல்லாம் இன்டர்வியூ எல்லாம் எடுத்துட்டு, இதாயிருக்கு வரப்போகுது. ஓகேங்க. ரொம் ஸோ ஃபைனலா இந்த வீடியோ மூலமா உங்க எல்லாருக்குமே ஆர்கானிக் மென்யூர் அது தயாரிக்கிறதுக்கான அந்த ஒரு ப்ராசஸ் என்ன, அந்த ஒரு ஸ்டெப்ஸ் என்னன்னு நம்ம பார்த்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஆர்கானிக் ஃபார்மர் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் அவர் சொன்ன டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பா ஒரு விவசாயியா உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் விவசாயம் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஃபியூச்சரே வந்து ஆர்கானிக் விவசாயம் தான் நிறைய பேர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அப்படின்னு சொல்லப்படுது. கவர்மெண்ட்டே நிறைய விதத்துல ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதனால இந்த வீடியோ மூலயமா யாராச்சும் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்கன்னா கண்டிப்பா இவர் சொன்ன டிப்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. உங்களுடைய விவசாயத்துல வந்து கண்டிப்பா நீங்க பயன்படுத்துங்க. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட்
உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன்ஸ் இருக்கா? கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஒரு லிங்க் மென்ஷன் பண்ணியிருக்கோம். போயிட்டு இந்த லிங்க் கிளிக் பண்ணி எங்களோட ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எங்களோட ஃப்ரீடம் ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800+ கோர்சஸ் இருக்கு. எல்லாமே ஃபார்மிங் ரிலேட்டடா, பிசினஸ் மற்றும் பர்சனல் ஃபைனான்ஸ். ஸோ நீங்க வந்து உடனடியா டவுன்லோட் பண்ணுங்க. பண்ணா எல்லா இன்ட்ரோடக்ஷன் மாடலும் நீங்க ஃப்ரீயா பார்க்கலாம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் மாடல் பார்த்தாலே உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தெரியும். அதுக்கேத்த மாதிரி நீங்க ஆப் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி அந்த கோர்ஸை படிக்க ஆரம்பிக்கலாம். கடைசி இட்ஸ் மீ பாலா சரஸ்வதி signing off. Get wise, break free.